வெல்கம் டு வேந்தே கிச்சன். இன்றைக்கி நாம் கருப்பு உளுந்து வச்சு உடலுக்கு ஆரோக்கியம் கொடுக்கக்கூடிய சத்துக்கள் நிறைந்த உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நாம் கருப்பு உளுந்து உருண்டை செய்ய போகிறோம். இது உடலுக்கு ரொம்ப வலிமை தரக்கூடியது. அந்த உளுந்து உருண்டை செய்கிறதுக்கு கருப்பு உளுந்து உடைச்ச உளுந்து 1 கப்பு, அதாவது இது 200 கிராம் அளவு எடுத்துருக்கேன். அதை எடுத்து நம்ம இதை நல்லா கழுவிட்டு நல்லா ஒரு அரை மணி நேரம் இல்லை 1 மணி நேரம் நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் வறுத்து நம்ம செய்ய போகிறோம். இதை நல்லா கழுவிட்டு ஆற வச்சிடலாம். உளுந்து நல்லா கழுவி எடுத்தாச்சு. இதை நம்ம ஒரு தட்டில் போட்டுட்டு நம்ம நல்லா ஆற வச்சு எடுத்துட போகிறோம். இது ஃபேன் காற்றுல வச்சுட்டு வீட்டிலே வச்சுட்டு ஆற வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் வறுத்து. ஆனால் உளுந்து நல்லா ஊறக்கூடாது, உடனே கழுவிட்டு ஆற வச்சுருங்க. உளுந்து இப்போ நல்லா ஆறிடுச்சு பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. இதை நாம் இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். வாசம் வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். வறுத்து எடுத்துட்டு நம்ம உளுந்து உருண்டை செய்யலாம். இப்போ வறுத்து எடுத்துடலாம். கடாய் நல்லா சூடாயிடுச்சு. அதில் இந்த உளுந்தை நம்ம சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். வாசம் வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். நல்லா வாசம் வர வரைக்கும் வறுக்கணும். இந்த கருப்பு உளுந்தில் தான் இந்த உளுந்து உருண்டை செஞ்சால் நல்ல சத்து. வெள்ளை உளுந்தில் செஞ்சால் அவ்வளோவா நமக்கு சத்து கிடையாது. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் சாப்பிடலாம். இடுப்பு வலி, கால் வலி, எல்லா வலியும் குறையும். உடலுக்கும் நல்ல வலு கிடைக்கும். குழந்தைங்கள், பெண் குழந்தைங்கள், ஆண் குழந்தைங்கள், எல்லா குழந்தைங்களுக்கும் இதை வாரத்துக்கு ஒரு 2 தடவையாவது செஞ்சு கொடுங்க. இல்லை அட்லீஸ்ட் 1 தடவையாவது நாம் செஞ்சு கொடுக்கலாம். இதில் அவ்வளோ சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. தோலோடு செய்கிறப்ப தான் இதில் சத்து நிறைய இருக்கும். இதுலேயே உளுந்தில் இந்த உளுந்து வச்சுட்டு நம்ம கஞ்சி, அப்புறம் களி எல்லாமே கிண்டலாம். இன்றைக்கி நாம் உளுந்து உருண்டை தான் செய்ய போகிறேன். இது குழந்தைங்களுக்கு எல்லாமே பிடிக்கும். இதை நல்லா வறுத்து எடுத்துடலாம். உளுந்து நல்லா வறுபட்டுருச்சு பாருங்கள், நல்லா வாசம் வருது. அதே சமயம் கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறோம். அதையும் இதில் சேர்த்து கொஞ்சம் சூடு பண்ணிவிட்டு எடுத்துடலாம். எடுத்து ஆற வச்சுக்கலாம். இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. இதை நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டு நம்ம ஆற வச்சிடலாம். ஆற வச்சுருங்க. இப்போது அதே கடாயில் ஒரு 10 பாதாம் எடுத்திருக்கேன். அது ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா இல்லை. ஆனால் சேர்த்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதனால் நான் சேர்த்துருக்கேன். இன்றைக்கி ஒரு 10 பாதாம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பாதாம் நல்லா வறுந்துருச்சு. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதையும் நம்ம எடுத்து இதோடு சேர்த்து ஆற வச்சுட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நல்லா ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். வறுத்து வச்ச உளுந்து, பொட்டுக்கடலை எல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இதை நாம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அரைச்சி எடுத்துட்டு அது கூட வெல்லம், நல்லெண்ணெய் சேர்த்து தான் இந்த உருண்டையை பிடிக்க போகிறோம். அப்போ தான் இதோட முழு சத்தும் நமக்கு கிடைக்கும். நல்லெண்ணெய் சேர்த்து உருண்டை பிடிக்கணும். இப்போ முதல்ல இதை நல்ல பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம பவுட்ரு அரைச்சாச்சு. இந்த அளவுக்கு இருக்கணும் பவுட்ரு. இப்போ நாம் இதில் பாதியை இதில் கொட்டிக்கிறேன். இந்த பாதி மாவோட, இந்த பாதி மாவு இருக்கிறதோட நாம் 1 கப் அளவுக்கு வெல்லம், இந்த பொடிச்ச வெல்லத்தை இதில் சேர்த்துட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துடலாம். இப்போ இந்த வெல்லத்தை சேர்த்து நம்ம அரைச்சது அதுவும் பாருங்கள் நல்லா ஃபைனாக பவுடர் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லெண்ணெயை நம்ம சூடு பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம உருண்டை பிடிக்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. எல்லாம் வெல்லம்லாம் ஒன்றா சேர்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இது ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். அதே சமயம் உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமானது.
ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அதில் ஒரு கிண்ண அளவுக்கு நான் எண்ணெய் எடுத்திருக்கேன், நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். அதை வந்து நம்ம சூடு பண்ணணும், சூடு ஏறணும். ஆனால் ரொம்பவும் சூடாகக்கூடாது, மீடியமாக சூடாகணும். அதில் நம்ம மாவில் ஊற்றுறப்ப இந்த வெல்லம்லாம் கொஞ்சம் இலக்கி கொடுக்கணும், அந்த உருண்டை பிடிக்கிற அளவுக்கு இருக்கணும். அதனால் சூடு ஏறுற அளவுக்கு நம்ம இந்த எண்ணெயை சூடுபடுத்திக்கோங்க. தேவைன்னா இன்னமும் அதிகமாக நம்ம எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணியும் நம்ம அதில் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி உருண்டையை பிடிச்சி எடுத்துடலாம். இது சூடாகட்டும் எண்ணெய். இப்போது மாவெல்லாம் நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா கிளறியாச்சு இல்லையா? இப்போ வந்து எண்ணெயை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறிடுங்க. அப்போ தான் வந்து ஈவனாக நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். கரண்டியை வச்சே வந்து கிளறிக்கலாம், ஏன்னா எண்ணெய் சூடாக இருக்குது, அதனால் கரண்டியை வச்சு கிளறிடுங்க. இதே மாதிரி முதல்ல நம்ம எல்லாத்தையும் கிளறி எடுத்துடலாம். இப்போ மாவு, எண்ணெய், வெல்லம் எல்லாம் வந்து நல்லா ஒன்று சேர்ந்து நல்லா பிடிக்கிற பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ அவங்கவுங்க தேவைக்கேற்ப உருண்டைகளை பிடிச்சி எடுத்துக்கலாம். இந்த உருண்டையை வந்து 15 நாள் வரைக்கும் கெட்டு போகாது. நல்லா டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கிட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த உருண்டையை சாப்பிடலாம். இது அவ்வளவும் சத்துக்கள் நிறைஞ்சது, உடலுக்கு வலிமை கொடுக்கக்கூடியது. உடல் வலி, இடுப்பு வலி எல்லாத்தையும் போக்கும் இந்த உளுந்து. வாரத்துக்கு ஒரு தடவை 2 தடவை நீங்கள் கட்டாயம் செய்யுங்க. இந்த சைஸ்க்கு நீங்கள் பிடிச்சி வச்சுக்கோங்க. நாம் வீட்டிலையே சூப்பரான ஆரோக்கியமான சத்துக்கள் நிறைந்த கருப்பு உளுந்து உருண்டை செஞ்சிட்டோம். இதை கருப்பு உளுந்து லட்டுன்னு சொல்லலாம், உருண்டைன்னு சொல்லலாம். இதில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே எடுத்துக்கலாம். இதில் வந்து உடல் வலி, மூட்டு வலி எல்லாம் போகும். பெண் குழந்தைகள், ஆண் குழந்தைகள் எல்லாத்துக்கும் நல்ல வலிமை கொடுக்கக்கூடியது. நீங்கள் வீட்டில் எல்லாருமே ட்ரை பண்ணி வாரத்துக்கு 2 தடவை கட்டாயம் இதை செய்யுங்க. செஞ்சு பாருங்கன்னு சொல்ல மாட்டேன், கட்டாயம் நீங்கள் செய்யுங்க. இது அவ்வளவும் டேஸ்டியாக இருக்கும். எந்த குழந்தையும் வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. நான் சொன்ன மெஷர்மெண்ட்டே போட்டு செய்யுங்க. அதுவும் நல்லெண்ணெயை பயன்படுத்தி செய்யுங்க இந்த உருண்டை. அப்போ தான் அது முழு சத்தும் நமக்கு கிடைக்கும். நீங்கள் வீட்டில் எல்லாருமே இந்த உருண்டையை ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.